And I want to read to you Hebrews chapter 2 and verses 14 to 18, especially the last verse. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் நாம் ஏற்கனவே சென்ற வாரத்திலே வாசித்தோம். இப்பொழுது கடைசி வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் பிசாசின் பிடியிலே இருந்தோம், இப்பொழுது விடுவிக்கப்பட்டோம். அதை எல்லோரிடத்திலும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் கர்த்தர் தாமே நமக்கு ஒரு கட்டளையை மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் அவர் பேசினதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எதற்காக நாம் இதை செய்கிறோம் என்றால், நற்செய்தியின் வார்த்தையை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே அவர்களும் கர்த்தர் இவர்களுக்கு இதை செய்திருப்பார் என்றால் எனக்கும் அவர் செய்வார் என்று சொல்லி அவர்களும் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆவலோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். Now why do you declare to people that you were once under the bondage of darkness, now you have been delivered? It's not to show off. It's rather to tell people, if God did it for me, then He'll do it for you as well. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe what we're saying is scriptural? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இது அவர் செய்திருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நீங்களும் விசுவாசிப்பதற்கு அது ஏதுவான ஒரு காரியமாக இருக்கும். Now, do we have a choice to tell a person, or is it a command? மற்றவர்களிடத்திலே இதை சொல்வது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா, இல்லாவிட்டால் கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரா? வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் இரண்டு இடங்களிலும் கர்த்தர் கட்டளையை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். I want you to write this down. To tell is not a choice. It is a command. Who commands me is a question. The one who did it commands me. Every time you read in the book of Acts, when the apostles were questioned, who gave you the right to speak? They said, the one who transformed our lives. In whose name do you speak? In His name. By what authority do you do these things? By His authority. Were they arrogant? No. They were dependent. Write these words down. Most people don't understand arrogance and dependency. An arrogant man is proud about his strength. A dependent man is proud about God's strength. பெருமை உள்ளவனை கர்த்தர் ஏன் வெறுக்கிறார்? பெருமை உள்ளவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தரை வெறுக்கிறான். அவருடைய வல்லமையை குறித்து பேசுவது கிடையாது. தன்னுடைய ஞானத்தையும் குறித்து, தன்னுடைய பலத்தை குறித்து, தன்னுடைய காரியங்களை குறித்து மட்டும் அவன் பேசுவான். He highlights only things about him. But a dependent man is dependent on God all the time. He is dependent on the name of God. He is dependent on the power of God. He is dependent on the blood of Christ Jesus to give protection. In short, he is a man who's thrown himself into the very mercy of God. தேவனுடைய கிருபைக்குள்ளாக முற்றிலும் ஆவி ஆத்ம சரீரமும் தாழ்மை உள்ளவன் அப்படியாகவே கர்த்தரோடு இணைந்து அவருடைய கிருபையோடு சேர்ந்து செல்லும் ஒரு மனிதனாக அவர் இருக்கிறான். அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான்? தன்னை குறித்து பேசுவது கிடையாது. தேவனை குறித்து அவன் பேசுகிறான். தேவனுடைய வல்லமை குறித்து அவன் பேசுகிறான். தேவனால் வருகிற பாதுகாப்பை குறித்து அவன் பேசுகிறான். தேவனுடைய ஞானத்தை குறித்து அவன் பேசுகிறான்.
தேவனுடைய நாமத்தை குறித்து அவன் பேசுகிறான். ஒருவேளை மக்கள் அவனை பார்க்கும் பொழுது பரியாசம் செய்யலாம். ஆனாலும் அவனுக்கு தெரியும், நான் இன்றைக்கு நிர்மூலம் ஆகாது இருப்பது தேவனுடைய கிருபை. People may laugh at him, people may mock him, people may question what he says, but he knows on the inside, if I am not consumed this day, it's because of the mercies of the Lord. So to tell people about the cross and to tell people about Jesus and to tell people about the deliverance that you received, it's not a choice, it's a command. I said it's a command. Now when you listen to that command and obey, God backs you. Can I have an amen please? I don't hear people saying amen. பாருங்க, நீங்கள் தேவனால் வந்த ஒரு கட்டளையாக இது இருப்பது நிமித்தம் நான் மற்றவர்களிடத்தில் இதை பேசுவேன் என்றால், சரி என்று சொல்லி மற்றவர்களோடு நீங்கள் அதை பேசும் பொழுது கர்த்தர் தாமே நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு பின்பாக அவர் நின்று நீங்கள் பேசும் காரியத்தை அங்கீகரிக்கும் தேவனாக அவர் இருக்கிறார். He begins to honor the word you're speaking. He begins to back the word you're speaking. Sooner or later you begin to see people getting back to you on many things. Now they want you to pray for them. First they laughed at your prayer time. Now when they don't see anything working, they're calling you and saying, please pray. Please pray. Please pray. Why? They know when you pray, something happens. It's amazing, but that's what takes place. Something happens when you pray. Something happens when you talk. Now what is that something is the question. That something is what we read about. The something that happens is a somebody who steps in to make a someone like you be recognized. ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் என்று சொல்லி ஒரு சமயத்திலே உங்களை பரியாசம் செய்தவர்கள் இப்பொழுது பிரச்சனை நேரத்திலே உங்களை தான் அழைப்பார்கள். உங்களிடத்தில் வருவார்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பார்கள். எதற்காக? ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் வேளையிலே ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஏதோ ஒரு காரியம் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த ஏதோ என்ற காரியம் என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது ஏதோ ஒரு காரியம் என்றால் சர்வவல்லமையுள்ள கர்த்தர் இப்பொழுது உங்கள் நடுவிலே இருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். The very ones who mocked you, the very ones who laughed at you, now want to associate themselves with you. They want association. Why is the question? Because there is one in the midst of you who's mighty. He is deliverer. He is the one who turns hopeless situations around into situations of hope. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நம்பிக்கையுள்ள சூழ்நிலைகளாக மாற்றும் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று நீங்கள் உணரும் வேளையிலே இந்த காரியங்கள் நடக்க தொடங்குகிறது. பரியாசம் செய்தவர்கள் இப்பொழுது பரியாசம் செய்வது கிடையாது. உங்களை தெரியும் என்று சொல்லி உங்கள் பெயரை சொல்ல தொடங்குவார்கள். That's a real, the unsureness of life can be understood like this. The same tongues that laughed at you now want to say, we know him. He is our relative. He is our friend. He is our neighbor.
We know him. Why? Because the Lord of hosts, who's in the midst of you, is mighty. He's the one who turns hopeless situations around and makes them situations of hope. Hallelujah. One more thing and then we'll close. Come with me to Luke's Gospel, chapter 13, please. லூக்கா 13வது அதிகாரத்திற்கு நாம் திருப்போமா? லூக்கா 13வது அதிகாரம் 10வது வசனம் முதல். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியாய் இருந்தாள். I want you to see something very carefully. On a certain day he was teaching in the where? In the where? It's always good for you to ask that question. Was he teaching in the football stadium? No. In the where? எங்கே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்? ஜெப ஆலயத்தில். ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கையிலே ஒரு ஸ்திரீயை அவர் பார்த்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் பலவீனப்படுத்தும் ஆவி இவளை தாக்கிற்று என்று தேவாலயத்திலே ஒரு ஆவிக்குரிய மனுஷனும் தெரியவில்லை. 18 மாதங்களாக அல்ல, வருஷங்களாக. I know your people this evening. That means you can go to church and you can be afflicted by the devil for 18 years and nobody knows it. Because the ones on top don't discern which is from God's Spirit and which is not from God's Spirit. I'd like you to just write it the way I'm telling it to you. 18 years you can go to a church. And if the pastor of the church doesn't discern between God the Holy Spirit and a devilish attack, a spirit of infirmity, you are in big trouble, not the pastor. Some of you are looking at me. You're wondering whether to smile or not. You just smile. You are in big trouble, not the pastor. The Bible didn't say the man in the synagogue had the problem. The woman had the problem. She was suffering for 18 years and she was bent over. And not one rabbi, not one scribe, not one Pharisee, not one Sadducee, for 18 years knew the woman was tormented by a spirit of infirmity. That's the danger, my friends, with religion. Religion never sees beyond one point. But it takes the living word of God. I said it takes the living word of God. It takes the one who is the living word of God. When he comes and teaches, when he comes and preaches, when he comes and shows, then you begin to see a spirit of infirmity from the work of God the Holy Spirit. Can I have an amen, please? 18 வருஷங்களாக இந்த ஸ்திரீயானவள் அங்கே இருந்தால், நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஆனாலும் ஒரு பெருசேனும் சதுசேரனும் இது ஒரு அசுத்தாவி என்று சொல்லக்கூடாதபடிக்கு மதம் அவர்கள் கண்களை மூடினது. ஆனால் யாரு போதகம் பண்ணி இருந்தார் அந்த நாளிலே? ஜீவ வார்த்தையாகிய இயேசு. Can I have an amen? இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசு. So the anointing on the word of God, when it is taught, brought revelation, revealing between what was of God's Spirit and what was not of God's Spirit. Can I have an amen, please? Some people always ask me, why do you keep teaching like this? Don't you make the entire church like a school?
My friends, it is a school. Only it's not a matriculation school or a CBSE school. This is the school of the Spirit. And God the Holy Spirit is mentor of all mentors. He is the one who teaches. The living word of God, when He is lifted up, when He is in charge, when He is in operation. Remember, Jesus was teaching. Never do you read that Jesus taught without the anointing. So He was teaching under the anointing. When He was teaching under the anointing, He saw a woman. இயேசு அவளை கண்டு. Underline that in your Bible. Verse 12. Verse 12. Luke chapter 13 verse 12. Bring highlighters with you, please. Bring pen and paper and pencil and study the word of God. Show God you mean business. Learn from His Spirit. Be humble enough to learn. I mean, when you start listening to God, then God says, I can trust this man with more. He honors me. He loves me. He's ready to listen to me. Sickness doesn't come simply. Disease doesn't come simply. Poverty doesn't come simply. For 18 years, the woman was coming to this particular synagogue, and nobody knew there was a spirit of infirmity. But the moment the living word of God, anointed of God, was standing and teaching, he saw the woman. He saw the woman, and he saw something else in operation inside that woman. Let's read. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். I mean, you can imagine the reaction time of Jesus in the midst of sickness. The moment he saw the woman bent over and knew the bend in her body was a spirit of infirmity, affliction, an unclean spirit, not God the Holy Spirit. Not God the Holy Spirit teaching the woman patience. Just write these things down. Not God the Holy Spirit teaching this woman humility. No. An unclean spirit keeping the woman bent over. The Bible says he called the woman to him. What was he saying? He said, come to me. Come to the living word. Come to the word that sets free. You shall know the truth, and the truth you know shall set you free. Hallelujah. Come to me. தன்னிடத்தில் அவளை அழைத்தாள். That's important. Do you go to the word or do you go in the opposite direction to the word? You go in the opposite direction to the word. Listen, you will continue to remain bent with the spirit of affliction, infirmity. You go towards the word, you will be set free. Can I have an amen, please? வசனத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் விடுதலை அடைவீர்கள். வசனத்திற்கு விரோதமாக வித்தியாசமான வழியிலே நீங்கள் செல்வீர்கள் என்றால் இன்னும் குனிந்தவர்களாக, அசுத்த ஆவி உங்களை ஆட்கொண்ட மனிதர்களாக, மனுஷிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து. Now please listen. This is the height of arrogance. You couldn't do anything for 18 years. Now he's becoming very stickler. He's a stickler for the day. I mean, Jesus was polite. It was me, I'd have finished the fellow that day. For 18 years, the man couldn't do anything.
For 18 years, he had no answer to this woman's problem. For 18 years, he saw the woman bent over. Not once did he speak to her as he should have done, highlighting Jehovah Rapha to her. And the covenant of healing under the old covenant, he didn't do it even once. Now, he's becoming particular about the day in which she got healed. Religious people are always like that. They never like your success. They never like your liberty. I said they don't like your success. They don't like your liberty. If you're smiling, they want to know why you're smiling. If you're weeping, they're again feeling bad. Why? Not because you're weeping. Why couldn't you weep more? தேவாலய தலைவன் சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டும். என்ன? இந்த தேவாலயத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். Now listen, there are people who are so peculiar. Some people will rejoice when there is a healing that takes place in the midst of their congregation. Some will get angry with the healing. You better not have such a man heading the church. தேவாலய தலைவன் என்ன செய்தான் பாருங்க, 14வது வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே. என்னங்க? Isn't it amazing that the synagogue leader would consider the healing of this woman as a work and not a miracle? There are many people like that. They'll remove God from the miracle. Immediately they look only at the natural. Stupid people. I said stupid people. Can I have an amen from this church? கோபம் அடைந்து, he is not even having the guts to tell Jesus straight. He is telling the congregation. What? Let's read. வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே. ஏன் அந்த 6 நாள்ல இவர் செய்திருக்க கூடாதா? Why didn't he work during the 6 days and get the woman healed? Now, if people don't have an answer to the miraculous, just tell them to shut up and keep quiet. Just tell them, shut up and keep quiet. You don't have anything to talk about. This man shouldn't have spoken. He should have held his peace, or he should have rejoiced. 6 days he's saying there was time to work. Now why didn't that guy work and get the woman healed is the question. Let's read. அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். You want to get healed? Come on the 6 days when everybody can work, not on the day of rest. The best part is this: God never rests as long as there's unfinished business in His kingdom. His rest day comes when everything is finally over. As long as there are sick people, He keeps working. There is no day for that. He can work in the night, He can work in the daytime, He can work at all times. I was reading about a man called Hans Christian. Hans Christian was a Danish man of God who smuggled Bibles into the Soviet Union. It's an amazing book. But all of a sudden he suffered a stroke. And he was still smuggling Bibles as a paralyzed man, semi-paralyzed man. They said he was paralyzed. He will never walk again. Listen very carefully. One day he was caught on the border. And the soldiers manning the border pressed the gun against him and started speaking in a language he didn't understand. The first time they told him to do something, he understood they were asking him to stand up. But what he couldn't tell them was he is paralyzed.
First time they said it. The second time they said it. The third time, he felt the barrel on his back. He thought, oh my God, heaven's doors are open to receive me. But the moment he felt the gun pressed on his back, and the soldier tell him the third time, get up, stretch out your hands, give yourself up, because he was seated, he couldn't move. He was just helpless to get up on his own. He heard a thunder and a lightning. And the moment he heard the thunder and the lightning, he felt also simultaneously the power of God go into his body. And before he knew it, he was standing up. He didn't even have time to say, thank you, Jesus, for the healing. He was busy answering the soldier. I mean, there is no time, my friends. There is no day, my friends. As long as there are unsaved people, God is in the business of saving souls. As long as there are people who are still sick, God is in the business of healing the sick. As long as there are people who are not yet baptized in the Holy Ghost, God is in the business of baptizing people in the Holy Ghost. இன்னும் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருப்பார்கள் என்றால் இன்னும் கர்த்தர் ரட்சிக்க தேவனாக அவர் இருக்கிறார். நேரம் காலம் இல்லை. அவர் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். காலையில் இருந்தாலும் சரி, மாலையில் இருந்தாலும் சரி. Sometimes while the church is all sleeping, God in His wisdom will raise up one man to be the link between another man who is desperate and about to commit suicide. And in the process, in the midnight hour, when everybody else is sleeping, a child is born again into the kingdom. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, what did Jesus say? Praise the Lord. Hallelujah. Just read what he said. You'll get a different picture of the Bible Jesus. You'll stop getting less angry with me. You'll start understanding me more. Mayakarane. That's not very polite. Mayakarane. உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? When your cattle is thirsty, don't you loose the cattle and take it to the watering troughs on the Sabbath day? Do you tell the cow? The cow will give you a kick. Because there's a Kaludai also mentioned there. The way the Kaludai brays, you will go and fill it with water. You don't sit and tell the cow and the ass, today is the Sabbath. I'll feed you tomorrow. I'll give you water tomorrow. Today you take rest. Or fast and pray. But people who hate God at work will come out with the most stupid things. They don't understand that God goes beyond the stupid and His wisdom exposes the stupid. His wisdom exposes the stupidity of their arguments. பதினாறாவது வசனம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். We're going to stop with that for now, but listen very carefully. Listen very carefully. This is the most important part. Just because I say we're going to stop doesn't mean we immediately close shop. Listen carefully. When Jesus made this statement, He identified the person who kept her bound. He said it was not God. It was not God the Holy Spirit. It was Satan who kept her bound for 18 years. Who? A daughter of Abraham
highlight that, please. A covenant child. So you can be a covenant believer and sick. But it is not a sickness from God. It's a devil who brings it. If you want to say all is well with me, then it's time for you to come to the Word of God with no holds barred and say, Father, here I am. I want you. I want your power. I want your glory. I want your anointing. I want you. Because all is well with me only when I have you in me. Can I have an amen, please? Not when I don't have you in me, when I don't have your word in me. No, you better have him in you. Have his word in you. Don't go with religious talk. 18 years, a daughter of Abraham was bound by who? Satan. So Jesus is asking a question, mustn't she be loosed today? How do you want healing this evening? Get ready to receive. The day to be loosed is now. I said the day to be loosed is now. If you are sensitive and you know what I'm talking about, you'll understand how the anointing works. When I preach, God confirms the word preached with signs, wonders, according to Mark 16:20. You don't have to wait 10 years to be healed. Your day of healing is now. Your day of deliverance is now. Now is the time. You don't have to feel your hair stand up in your hand to know you were healed. No, you can receive by faith and be healed right now. Right now. Because you are an heir according to the promises given to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாக நீங்கள் இருக்கிறபடியால் அந்த ஸ்திரீக்கு இயேசு என்ன சொன்னாரோ அது இன்றைக்கும் உங்களை பார்த்து அவர் பேசுகிறார். Jesus is asking, isn't it time that this man who was bound in debt for 18 years be loosed this evening? Being a child of God in Christ, Jesus and an heir according to the promises of Abraham. Isn't it time that this person who was sick for 6 years be loosed this evening? I'm not joking. In the heavenlies this is happening. If you heard me preach on the high priest, you'll understand what I'm talking. You're here on Good Friday, you'll understand what I'm talking. You're here on Easter Sunday morning, you'll understand what I'm talking. In heaven there is one asking the Father, isn't it the day? Isn't it the time? My son has preached on me. He has lifted me up. Now isn't it time for us to work? Hallelujah. Isn't it time to set the captives free? Isn't it time to bless? Isn't it time to deliver? Isn't it time to put the devil where he rightfully belongs? Under the feet of the church.